உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அப்படி சொல்லி கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் தருகிற அந்த வேத ஆலோசனைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த யோசனைகளை அவருக்கு தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு எப்படி தோணுது? பேதுருவை பார்த்து அநேகம் கேட்டார். அநேக க்ரௌடை பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மை நோக்கி பேசப்படுகிற ஒவ்வொரு ஆன்மீக சத்தியங்களையும் நாம் யோசித்து தூய ஆவியானவரின் துணையோடு அதை ஏற்க வேண்டும் அல்லது தள்ளிவிட வேண்டும். அப்போ நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு தவறு பாவம் அப்படின்னு தோணாத விஷயமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்மளுக்கு தவறு பாவம்னு தோணும். அதே போல் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எதெல்லாம் தவறு என்று தோன்றுகிறதோ அப்படி ஒரு பட்டியல் அவன் வாழ்க்கையில் உருவாயிரும். அதை விட்டு அவன் வெளியேற வேண்டும் என்று சொல்லி, அதிலிருந்து அவனை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புவான்.